திருவாதிரை என்பது நமக்கு தெரியும் ராகுனுடைய நட்சத்திரம். ராகு அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாட்டன் வழி உறவுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாட்டன் வழி உறவுகள் வழியாக வந்த இது வந்து கர்மா அப்படின்னு நினச்சிக்கலாம். இது வந்து புதனுடைய வீடு என்றதுனால அப்போ மாமன் வழியாக வந்து பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இது கொடுக்கும் அப்படின்னா டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இதெல்லாம் பெரிய அளவுக்கு நம்மளால் ஒரு ஜொலிக்க முடியாத சூழல் இருக்கும். நீங்கள் அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்துகிட்டு இருப்பீங்க, அதில் ஈடுபாடு செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனால் எதிர்பார்த்த வெற்றியை வந்து உங்களால் பெற முடியுமானா நிச்சயமாக வந்து பெற முடியாது. அதே மாதிரி ஒரு பைலட் ஆகணும்னு உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, அதே மாதிரி வெளிநாடு போகலான்னு ரொம்ப ஒரு ஆசையாக இருக்குது, நீண்ட நாள் முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய தடைகள், தாமதங்கள், ஒரு குழப்பம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி கல்வியில் வந்து தடை உண்டு பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி நினைவாற்றல், பேச்சாற்றல் இதெல்லாம் வந்து ஒரு விதமான பாதிப்புகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி விசா வழியில் இப்போ வெளிநாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த விசாக்கள் கிடைக்காம தடுமாறுறது. அதே வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வழியிலையும் வந்து சரியான நண்பர்கள் அமையாமல் அதன் வழியிலும் ஒரு ஏமாற்றம் வந்து அடைவது, அப்படியே அமைஞ்சாலும் கெட்ட சகவாச நண்பர்களாக அமையிறது. இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வந்து இந்த மிதுன வீட்டில் இருக்கக்கூடிய திருவாதிரை கர்ம நட்சத்திரம் வந்து நமக்கு ஏற்படுத்திடும். சரி, இதுலேருந்து தப்பிக்க என்ன வழிங்க ஐயா, எங்களாலே வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இதெல்லாம் தப்பிக்க வழி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பாதிப்பு வந்து யாருக்கு ரொம்ப கூடுதலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திதியின் அடிப்படையில் வந்து பஞ்சமி மற்றும் அஷ்டமி, இந்த வளர்பிறையில் பிறந்திருந்தாலும் சரி, தேய்பிறையில் பிறந்தாலும் சரி. வளர்பிறையில் 15 திதி இருக்குது, தேய்பிறையில் 15 திதி இருக்குது, மொத்தம் வந்து 30 திதிகள் இருக்குது. இந்த வளர்பிறையில் பிறந்தாலும் சரி, தேய்பிறையில் பிறந்தாலும் சரி, இந்த பஞ்சமி அஷ்டமி திதியில் பிறந்திருந்தா பாதிப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதே மாதிரி நாமயோகத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆயுஷ்மான் துருவம் சித்தம், இந்த நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பாதிப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும், தூக்கலாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இதுல இருந்து நிவர்த்தி அடையறதுக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதற்கு என்னங்க தீர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம வாழ்வியல் பரிகாரமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் நாய்க்கு வந்து நம்ம உணவு தரலாம். ஆண் நாய்க்கு வந்து உணவு தரலாம். அதே மாதிரி ருத்ராட்சங்கத்தை வந்து தான தர்மம் செய்யலாம். அதே மாதிரி பரதநாட்டிய கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா, நாட்டிய கலைஞர்கள், அவர்களுக்கு நம்ம ஏதாவது முடிஞ்சதை நம்ம உதவி செய்யலாம். ஸோ நம்ம இதை வாழ்வியல் பரிகாரமாக பண்ணும்பொழுது நமக்கு நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆண் நாய்க்கு உணவு கொடுக்கலாம், ருத்ராட்சம் வந்து தான தர்மம் செய்யலாம், பரதநாட்டிய கலைஞர்களுக்கு வந்து உதவலாம். அதே மாதிரி கோவில் பரிகாரமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம் சிறிபெரும்புதூரில் உள்ள பூதபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யலாம். சிறிபெரும்புதூர் பூதபுரீஸ்வரர். இங்க போயிட்டு வழிபாடு செய்யும் பொழுதும் இந்த பாதிப்பிலிருந்து நம்மளால விடுபட முடியும். அதாவது கல்வியில் ஏற்படக்கூடிய தடை, வெளிநாட்டு முயற்சிகள் எடுத்துகிட்டே இருக்கேன், எனக்கு வெளிநாட்டு சார்ந்த முயற்சிகள் கிடைக்கல, சாஃப்ட்வேரில் டெக்னாலஜியில் என்னால் ஜொலிக்க முடியல, அதே மாதிரி தாய்மாமன் உறவுகள் வந்து எனக்கு சரியாக அமையல, குலதெய்வத்தின் அனுகிரகம் வந்து எனக்கு சரியாக கிடைக்கல, நல்ல நண்பர்கள் வந்து எனக்கு சரியாக அமையல, இது போன்ற விஷயங்கள். அதே மாதிரி படிப்பில் வந்து ஒரு தடுமாற்றம் இருக்குது, பேச்சாற்றல், நினைவாற்றல் வந்து ஒரு சரியாக இல்லை எனக்கு அப்படின்ற அவங்க எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சிறிபெரும்புதூருடைய பூதபுரீஸ்வரரை சென்று நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக வந்து உங்களுடைய பாதிப்புகள் விலகி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், வளர்ச்சியும் வந்து ஏற்படும். ஆனால் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்போ போகணுன்றதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமே. எப்போ போனால் நம்ம 100% ரிசல்ட்டையும் நம்ம வந்து எளிமையாக பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரணத்தில் பேஸ் பண்ண மொத்தம் 11 கரணங்கள் இருக்குது. இந்த 11 கரணத்தில் பாலவம் அப்படின்ற ஒரு கரணம் வந்து பயன்பாட்டில் இருக்கும்போது நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். நாமயோகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திரிதி, வியதி பாதம், மகேந்திரம் எழுதி போடுறோம் பாருங்க. திரிதி, வியதி பாதம்,
மகேந்திரம். மகேந்திரம் அல்லது ஐந்திரம்னு சொல்லுவோம். இந்த நாமயோகங்கள் பயன்பாட்டில் இருக்கும்போது போனீங்கன்னா இந்த பாதிப்புகள் இருந்து நிச்சயமா வந்து விலகி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து நமக்கு நிச்சயமா வந்து ஏற்படும். அடுத்தது வந்து கடக வீடு நம்ம போயிடலாம். இது வரைக்கும் நம்ம 3 வீடுக்கு பார்த்துட்டோம். மேசம் பார்த்துட்டோம், ரிஷபம் பார்த்துட்டோம், மிதுனம் பார்த்துட்டோம். இப்போதாங்க ஏன் நான் வந்திருக்கேன், என்னுடைய ராசி முடிஞ்சிருச்சு, மேசம் சொல்லிட்டீங்க, ரிஷபம் சொல்லிட்டீங்க, மிதுனம் சொல்லிட்டீங்க அப்படின்னா யாரும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் அப்படியே பேக்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சொல்லிட்டு இருப்போம்.